சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. நமக்கு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் எப்படி இருக்கும் என்பதை ஏற்கனவே அவர் சுற்றி காண்பித்தார். அங்க ஜீரோ கிராவிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது பறப்பாங்க அப்படியே ஈஸியா. அங்க நாம நடக்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்படி லைட்டா ஒரு புஷ் கொடுத்தோம்னா பறந்து செல்லலாம். சுனிதா வில்லியம்ஸ் அது எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சுற்றி காண்பித்தது நமக்கு தெரியும். இப்போ செய்தி என்ன ஏற்கனவே வந்தது அப்படின்னா, சுனிதா வில்லியம்ஸ் அங்க 9 நாள் பயணம், சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனா அந்த 9 நாள் பயணம் 9 மாதங்கள் ஆகிவிட்டது. அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி விட்டது. என்ன நடந்தது அப்படின்னா, 9 நாள் பயணம் தானே, விண்வெளிக்கு போயிட்டு வந்துடுறேன், உள்ள போய் ரொம்ப சந்தோஷமா அவங்க நடனமாடிக்கொண்டே போனார்கள். ஆனால் பிறகுதான் அதிர்ச்சி காத்திருந்தது சுனிதா வில்லியம்ஸிற்கும் சேர்த்து. அவங்கள மீண்டும் பூமிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த வாகனமானது பழுதாகிவிட்டது. நிறைய எந்திர கோளாறு சிக்கிவிட்டது, தொழில்நுட்ப கோளாறுகள். விஞ்ஞானிகள் என்ன சொல்லிட்டாங்க, இந்த நிலையில மனிதர்களை அதை ஏற்றிக்கொண்டு பூமிக்கு வருவது உகந்ததாக இருக்காது, பாதுகாப்பாக இருக்காது, கொஞ்ச நாள் அங்கேயே இருங்க, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பொழுது அமெரிக்க அதிபராக பைடன் இருந்தார். கொஞ்ச நாள், நிறைய நாள் ஆச்சு. அது அப்படியே 9 மாத காலங்கள் ஆகிவிட்டது. சமீபத்தில் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஜோ பைடன் அரசு இவர்களை கண்டுகொள்ளவில்லை, சுனிதா வில்லியம்ஸும் இன்னொருவரும் சிக்கி இருக்கிறார்கள், அவர்களை விண்ணிலேயே விட்டுவிட்டது, அவர்களை பூமிக்கு திரும்ப அழைத்துக் கொள்ளும் எண்ணம் சுத்தமாக இல்லை, நாங்கள் அப்படி அல்ல, அமெரிக்கர்களை அவ்வாறு துண்டாக விடமாட்டோம், எப்படியாவது பூமிக்கு அழைத்து வந்து விடுவோம், எலான் மஸ்க் இருக்கிறார் என்று அவர் தான் அந்த கம்பெனியை நிறுவி மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னா, எலான் மஸ்க் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்தார். நாசாவும் இப்போ அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. 16ஆம் தேதி அவங்க திரும்ப வந்துருவாங்க. அவங்களை அழைத்து கொண்டு வரும் வாகனம், அந்த ராக்கெட் ஆனது 12ஆம் தேதி பூமியிலிருந்து புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலான் மஸ்கும் அந்த நடவடிக்கை எடுத்து விட்டார். நாசாவும் ஒப்புதல் அளித்து விட்டது. இம்முறை எந்த எந்திர கோளாறும் இல்லாமல் பூமி திரும்ப அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றே அனைவராலும் நம்பப்படுகின்றது. சுனிதா வில்லியம்ஸ் கிட்ட பூமியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கீங்க, 9 மாசமா இருக்கீங்க, எது உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லல, நாங்க வருவோமா வரமாட்டோமா, எப்போது வருவோம் என்று எந்த தகவலும் இல்லாமல் காத்து கொண்டிருக்கும் என்னுடைய உறவினர்களை நினைத்தால் எனக்கு சிரமமாக துன்பமாக இருக்கிறது என்ற வகையில் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அழகாக, எனக்கு கவலை இல்லை, எங்க உறவினர்கள் காத்துட்டு இருக்காங்களே, முந்தைய ஜோ பைடன் அரசு உங்களை கைவிட்டுட்டார் போல இருக்கு, இப்ப ட்ரம்ப் தான் உங்களுக்கு உதவி பண்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை, எங்களுக்கு ரொம்ப சின்சியரா உதவி பண்றவங்க மேல எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது என்ற அளவில் சுனிதா வில்லியம்ஸ் பேசியிருந்தார். ஆனால் உடன் இருப்பவர், அவருடைய பெயர் பில் மோர், அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இதற்கு முன்னாடி நாங்க மீட்கப்படுவோமா இல்லையா என்ற எந்த தகவலுமே இல்லை. அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எலான் மஸ்க் போன அரசை குற்றம் சொல்வதற்கு கூட சரிதானோ என்ற வகையில் தோன்றுகிறது. பூமிக்கு திரும்புவாரா இம்முறை வெற்றிகரமாக என்று பார்க்க வேண்டி இருக்கும்.